வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம டிமாண்டி காலனி படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன, பிரியா பவானி சங்கர் அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பிரிட்டை தேடி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற அமானுஷங்கள் தான் மீதி படமே. பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா அருள்நிதி அண்ட் பிரியா பவானி சங்கர் ரெண்டு பேருமே போட்டி போட்டு மிரட்டெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா பிரியா பவானி சங்கரோட ஆக்டிங் த்ரூ அவுட்டாக ரொம்பவே நல்லா இருக்கு. படத்தில் வர மற்ற கேரக்டர்ஸும் அவங்களுக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம் சியோஸோட மியூசிக் தான். இவர் எந்த ஃப்ரேமே விடாமல் எல்லா ஃப்ரேம்லையும் சூப்பராக த்ரில்லிங்காக மியூசிக் நமக்கு கொடுத்துருக்காரு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்குள்ளேயே மியூசிக் போட்ட மாதிரி இருக்கும். பட் த்ரூ அவுட்டாக அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. டேரக்டர் அஜய் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்திருந்த கோப்ரா படத்தில் வாங்கின அடியா என்னன்னு தெரியல, இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் பார்த்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹாலிவுட் லெவல்ல ஒரு ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போயிருக்காரு. லாஜிக்கெல்லாம் சுத்தமா மறந்த சீன்ஸ் படத்துல நிறையவே இருக்கு. பட் எங்கேஜிங்கா ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டு போறதுனால படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதை கொஞ்சம் நம்ம லைட்டா மறக்கடிச்சிருது. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது, ஆனா ஆமா இல்ல இது ஏன்டா இப்படி பண்ணானுங்கன்னு நமக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி டிராகிங்கா இருந்தாலும் பட் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப டெக்னிக்கல் ஐட்டம்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க. அது கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல சில லாஜிக் அத்துமீறல்கள்லாம் வச்சிருந்தாலும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே அதை எல்லாத்தையும் காப்பாத்திருது. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரர் மூவி லவர்ஸ்க்கு இது ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான அபவ் ஆவரேஜ் படமா இருக்கும். நார்மல் ஆடியன்ஸ்க்கு அங்கங்க சில லாஜிக் அத்துமீறல்கள் இருந்தாலும் இது ஒரு மிரட்டலான ஹாரர் மூவியா அமையும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அவங்க சொல்ற சில பல டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் புரியாட்டியும் கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா அவங்களுக்கு இருக்கும். பட் பார்த்து மெச்சூர் குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. ஓவராலா இந்த டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பெட்டரா இருக்கிற செகண்ட் சீக்வல் பார்ட்டா அமைஞ்சிருக்கு. லாஜிக் எல்லாம் மறந்து ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். மொத்தத்துல இந்த டிமாண்டி காலனி நம்ம போக வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான காலனி. டிமாண்டி வீட்டை விட்டு அந்த செயின் வெளியே எங்க போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பா திரும்ப அந்த வீடு சேரும்.